வணக்கம். கொங்குநாடு மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் இந்த வார சிறப்பு பார்வை. செய்தி வாசிப்பாளர் பிரதேஷாரியா மற்றும் ஜெசின். விடுதி மாணவர்களின் ஆன்மீக மற்றும் பொழுதுபோக்கு சுற்றுலா 19/2/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று கொங்குநாடு மெட்ரிக் மேல்நிலை பள்ளி விடுதி மாணவர்கள் ஆசிரியர்களுடன் இணைந்து சேலம் நகருக்கு ஆன்மீக மற்றும் பொழுதுபோக்கு சுற்றுலா மேற்கொண்டனர். இச்சுற்றுலாவில் ஒரு பகுதியாக முதலில் மாணவர்கள் இஸ்கான் கோவிலுக்கு சென்று அங்குள்ள ஆன்மீக மற்றும் நட்புறங்கள் முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டனர். பின்னர் அவர்கள் ரிலையன்ஸ் மாலுக்கு சென்று அங்குள்ள பல்வேறு கடைகள் மற்றும் வசதிகளை பார்வையிட்டு ஆசையுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை கழித்தனர். இச்சுற்றுலா விடுதி மாணவர்களுக்கு மகிழ்ச்சியையும் புத்துணர்ச்சியும் அளித்ததுடன் ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்களுடன் நல்லுறவை மேலும் வலுப்படுத்தவும் வாய்ப்பாக அமைந்தது. வகுப்பறை கல்வி தாண்டி புதிய அனுபவங்களை பெற்ற மாணவர்கள் இச்சிறப்பான சுற்றுலாவை ஏற்பாடு செய்த நம் பள்ளி முதல்வருக்கு தங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர். திருச்செங்கோடு மண்டல அளவிலான கேரம் போட்டி. தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையின் சார்பில் நடத்தப்பட்ட திருச்செங்கோடு மண்டல அளவிலான கேரம் போட்டி கொங்குநாடு மெட்ரிக் மேல்நிலை பள்ளி வளாகத்தில் உள்ள விவேகானந்தர் அரங்கில் ஜூலை 21 செவ்வாய்க்கிழமை அன்று சிறப்பாக நடைபெற்றது. பள்ளி நிர்வாகத்தின் தலைமையில் போட்டி தொடங்கி வைக்கப்பட்டது. இதில் மண்டலத்தின் சேர்ந்த பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இப்போட்டியில் மொத்தம் 19 பள்ளிகளை சேர்ந்த சுமார் 100 மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக போட்டியிட்டனர். நம் பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவர் சரண் ஒற்றை பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்று சிறப்பிடம் பெற்றார். மேலும் இவ்வெற்றியின் மூலம் மாவட்ட அளவிலான கேரம் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளார். இவ்வெற்றியை முன்னிட்டு கொங்குநாடு மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் முதல்வர் மற்றும் துணை முதல்வர் வெற்றி பெற்ற சரண் மற்றும் வெற்றி பெற்ற அனைத்து வெற்றியாளர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் மாவட்ட அளவிலான போட்டியிலும் சிறப்பான வெற்றி பெற வாழ்த்தினர். கொங்குநாடு மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் திருச்செங்கோடு மண்டல கடற்கரை கைப்பந்து போட்டி சிறப்பாக நடைபெற்றது. தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற திருச்செங்கோடு மண்டல கடற்கரை கைப்பந்து போட்டி 23/26 அன்று கொங்குநாடு மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் சிறப்பாக நடைபெற்றது. இப்போட்டி 14, 17, 19 வயதுக்குட்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் என மொத்தம் 6 பிரிவுகளில் நடைபெற்றது. இதில் 30 பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று தங்களது திறமை, ஒற்றுமை மற்றும் விளையாட்டு ஒழுக்கத்தை சிறப்பாக வெளிப்படுத்தினர். போட்டியை பள்ளியின் தாளாளர் மற்றும் முதல்வர் அவர்கள் தொடங்கி வைத்து விளையாட்டு வீரர்கள் அனைவருக்கும் தன்னம்பிக்கை, ஒழுக்கம் மற்றும் மேன்மையான போட்டி மனப்பான்மையுடன் விளையாட வாழ்த்தினர். இப்போட்டியில் கொங்குநாடு மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் சிறப்பான சாதனை படைத்து 6 பிரிவுகளில் 5 பிரிவுகளில் முதலிடம் பெற்று ஒரு பிரிவில் 2ஆம் இடம் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். இந்த வெற்றி மாணவர்களின் கடின உழைப்பு, விடாமுயற்சி மற்றும் பயிற்சியாளர்களின் சிறந்த வழிகாட்டுதலுக்கு கிடைத்த அங்கீகாரமாகும். வெற்றி பெற்ற மாணவர்களை பள்ளி நிர்வாகத்தினர், முதல்வர், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் பாராட்டி மாவட்ட அளவிலான போட்டிகளிலும் சிறப்பான வெற்றியை பெற வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அடுத்ததாக ஜூலை 23 வியாழக்கிழமை அன்று நம் பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை 5 மாணவர்களுக்காக சிறப்பு கண் பரிசோதனை முகாம் சிறப்பாக நடைபெற்றது. மாணவர்களின் கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், சிறு வயதிலேயே பார்வை குறைபாடுகளை கண்டறிந்து சரியான சிகிச்சையை ஏற்படுத்தவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்த முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. கண் மருத்துவ நிபுணர்கள் மாணவர்களின் பார்வை பரிசோதித்து கண்களை பாதுகாப்பது மற்றும் பார்வை திறனை பராமரித்து குறித்து பயனுள்ள ஆலோசனைகளை வழங்கினர். மாணவர்கள் அனைவரும் ஆர்வத்துடன் இந்த பரிசோதனையில் பங்கேற்றனர். மேலும் சரியான பரிசோதனை தேவைப்படும் மாணவர்களுக்கு அதற்கான ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. கடந்த வாரம் காமராசரின் பிறந்த நாளை முன்னிட்டு கேஜி மாணவர்கள் காமராசரின் உருவப்படத்திற்கு வண்ணம் தீட்டி கொண்டாடினர். 24/7/26 அன்று எல்கேஜி மாணவர்களுக்கு பாட இணை செயல்பாடாக பாடல் ஒப்புவித்தல் நடைபெற்றது. சரியான உச்சரிப்பு மற்றும் தன்னம்பிக்கையை வளர்க்கும் விதமாக அமைந்தது இந்நிகழ்வு. யூகேஜி மாணவர்களுக்கு ஸ்லோகம் ஒப்புவித்தல் செயல்பாட்டின் முதலாக தெளிவான உச்சரிப்பு, தன்னம்பிக்கை, பக்தி உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக அமைந்தது. மகேந்திரா பள்ளியில் சிலம்பம் போட்டியானது 24/7/26 அன்று நடைபெற்றது. இப்போட்டியில் நமது பள்ளியில் இருந்து 25 மாணவ மாணவியர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர்.
கொங்குநாடு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி ஜூலை 25 அன்று மாணவர்களின் படைப்பாற்றல் மற்றும் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் ஔவை இலக்கிய மன்றம் மற்றும் சார்ல்ஸ் லிட்டரரி அசோசியேஷன் மூலமாக நாடகம், தனிநபர் உரையாடல், ஒருவர் இருவராக நடித்தல் மற்றும் காட்சிப்படுத்துதல் போன்ற பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. மாணவர்களின் திறமையை ஊக்குவிக்கும் வகையில் அவர்கள் சமத்துவம், சகோதரத்துவம், சத்தியம், நித்தியம் என 4 அணிகளாக பிரிக்கப்பட்டு அணிவாரியாக போட்டிகளில் பங்கேற்றனர். ஒவ்வொரு அணியாக சேர்ந்த மாணவர்கள் தங்கள் பேச்சுத்திறன், நடிப்பு மற்றும் படைப்பாற்றலை மிக சிறப்பாக வெளிப்படுத்தினர். மேலும் என் செய்திகளை அறிந்து கொள்ள இணைந்திருங்கள் கொங்குநாடு மெட்ரிக் நியூஸ் எக்ஸ்பிரஸுடன். நன்றி, வணக்கம்.